பயங்கர மந்திரவாதி. ஒரு சிறிய கிராமத்தில் குமரி என்ற நல்ல மனம் கொண்ட சிறுமி வாழ்ந்தாள். அவள் எப்போதும் மகிழ்ச்சியுடன் இருந்து அனைவருக்கும் உதவி செய்து வந்தாள். அந்த கிராமத்திற்கு அருகில் கன்னிமான் என்ற கெட்ட மந்திரவாதி இருந்தான். அவன் தன் மந்திரங்களால் கிராமவாசிகளை துன்புறுத்திக் கொண்டிருந்தான். ஒரு நாள் கன்னிமான் தன் மந்திரத்தை பயன்படுத்தி கிராமத்தின் நிலத்தை பாழாக்கிவிட்டான். பயிர்கள் வளரவில்லை, மக்களுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை. கிராமவாசிகள் மிகுந்த கவலையில் மூழ்கினர். அப்போது குமரியின் நண்பர்கள் அவளிடம் வந்து, குமரி, கன்னிமான் எங்களை மிகுந்த துன்பத்திற்கு உட்படுத்தியிருக்கின்றான். எதுவும் செய்ய முடியாமல் இருக்கின்றோம் என்று சொல்லினர். குமரிக்கு இதைக் கேட்டு மிகுந்த மனவேதனை ஏற்பட்டது. அவள் தன்னுடைய தைரியத்தை நிரம்பிக்கொண்டு, நாம் இந்த பிரச்சினையை சரி செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தாள். அவள் தன் தாயிடம் அனுமதி பெற்று கன்னிமானின் மலைக்கோட்டைக்கு தன்னுடைய நண்பர்களுடன் சென்றாள். அவர்கள் பயணத்தில் பல சோதனைகளை எதிர்கொண்டனர். ஆனால் குமரியின் நல்ல மனமும் தைரியமும் அவர்களை வெற்றிக்குக் கொண்டு சென்றது. மலைக்கோட்டையின் உச்சியில் கன்னிமான் தனது மந்திரக்கோலுடன் இருந்தான். குமரி அவனைச் சந்தித்து, கன்னிமான், உன் மந்திரத்தை நிறுத்து. நம் கிராமத்தினரை துன்புறுத்தாதே என்று தைரியமாகக் கூறினாள். கன்னிமான் சிரித்தான். நீ என்னை வெல்ல முடியாது, சின்னவளே என்றான். ஆனால் குமரிக்கு ஒரு யோசனை வந்தது. அவள் தன்னுடைய உண்மையான அன்பு மற்றும் தைரியத்தை பயன்படுத்தி கன்னிமானின் மனதை மாற்றுவதை முயன்றாள். கன்னிமானுக்கு குமரியின் மனசாட்சியின் சக்தி புரியவில்லை. அவன் மெல்ல மாற்றம் அடைந்து தன் தவறுகளை உணர்ந்தான். கன்னிமான் தனது மந்திரங்களை நிறுத்தி கிராமத்தை மீண்டும் செழிக்கச் செய்தான். கிராமவாசிகள் மகிழ்ச்சியுடன் குமரிக்கும் கன்னிமானுக்கும் நன்றி தெரிவித்தனர். குமரி மற்றும் அவள் நண்பர்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர். கன்னிமான் தனது புதிய நற்பண்புடன் அனைவருக்கும் உதவியாக மாறினான்.